உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பந்தோசை தான். ஸோ பந்தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நாலுத்தையும் நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நாலுத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்துட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகின உடனே நம்ம ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவை, அந்த ரவை மிக்சரில் சேர்த்துக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். அதே மாதிரி ரவையும் தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாகிடும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஒரு கப்பு சின்ன கப்பில் சேர்த்துருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தோம், வெங்காயத்துக்கு உப்பு சேர்க்கல. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் மாத்திரம் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறது அவ்வளோதான். லாஸ்ட்டாக அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இந்த திக்னஸ் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி இல்லை ஒரு 1.5 கரண்டி மட்டும் தோசை ஊற்றிடுங்க. இப்போ இது நல்ல ஒரு சைடு நல்லா வெந்து வறந்த உடனே திருப்பி போட்டுட்டு 2வது சைடும் நல்லா வேகட்டும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பந்தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்றும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தோசை ஊற்றுறது நல்லா இந்த மாதிரி குழியாக இருக்கிற கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பன் ஷேப் இன்னும் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே செம்ம ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது.
ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.